வணக்கம். இந்த காணொளியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கைவினைப் பொருள் கழிவு பொருளை வச்சு, அதாவது நம்ம வேண்டான்னு தூக்கி போடுற பொருளை வச்சு ஒரு அழகான சின்ன பரிசு பெட்டி செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறேன். அதுக்கு முதல்ல நான் ஒரு காலியான தேயிலை பெட்டி எடுத்திருக்கேன். அதோட ஒரு பாகத்தில் இருக்கிற இந்த ஓரங்களை மாத்திரம் நான் வெட்டி எடுத்துக்கிறேன். இந்த காணொளியில் நான் காட்டியிருக்கிற இந்த கைவினைப் பொருள் ரொம்ப சுலபமாக எல்லாரும் செய்யக்கூடிய கைவினைப் பொருள் தான். ஆனால் இந்த காணொளியில் நான் ஒரு சிறப்பான விஷயம் ஒன்று செஞ்சுருக்கேன். இந்த காணொளியை முழுமையாக பார்த்துட்டு இந்த சிறப்பான விஷயம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். இப்போ இந்த பெட்டியோட அடிப்பாகத்தை நான் ஒரு பசை நாடா வச்சு நல்லா ஒட்டி வச்சுக்கிறேன். இந்த பசை நாடை வச்சு ஒட்டுறதுக்கான காரணம் என்னென்னா, உள்ளே நம்ம பரிசு பொருட்கள் ஏதாவது போட்டு கொடுக்கும்போது அடிப்பாகம் நல்லா திடமாக வலுவாக இருக்கணுன்றதுக்காக நான் பசை நாடா வச்சு இதை நல்லா இப்படி ஓரங்களையும் நல்லா ஒட்டி எடுத்துக்கிறேன். இதை ஒட்டுறதுக்கு நம்ம பசை நாடாவும் உபயோகப்படுத்தலாம், இல்லைன்னா பசையும் உபயோகப்படுத்தலாம். அதுக்கப்புறம் ஒரு செய்தித்தாளை உபயோகிச்சு இதோட எல்லா பக்கங்களையும் மறைக்கிற மாதிரி நல்லா பசை போட்டு எல்லா பக்கத்தையும் மறைச்சி நான் ஒட்டிக்கிறேன். இப்போ இதை இப்படியே ஒரு பரிசு பெட்டியாகவும் நம்ம உபயோகப்படுத்தலாம்.
ஆனால் பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் வண்ணமயமாக நல்லா அழகாக இருக்கணுன்றதுக்காக நான் இதுக்கு மேலே கொஞ்சம் வண்ணமும் கொடுத்துருக்கேன். இதில் வந்து நமக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு வண்ணம், அவங்களுக்கு பிடித்தமான வண்ணம் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இதுக்கு மேலே போடுற வடிவமும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு வடிவம் கொடுத்துக்கலாம். நட்சத்திர வடிவமோ இதய வடிவமோ ஏதாவது ஒரு வடிவம் கொடுத்துக்கலாம். நான் இதில் வந்து இதய வடிவம் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். இப்போ நம்மளோட அழகான சின்ன பரிசு பெட்டி தயாராகிடுச்சு. இதே மாதிரி நிறையா கைவினைப் பொருட்கள் செய்கிறத பற்றி தெரிஞ்சுக்க என்னோடய காணொளி தளத்தை பின்தொடருங்க. நன்றி.